தமிழகத்தை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்ட போதும் கூட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரவில்லை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர்களை பணம் கொடுத்து விலைக்கும் வாங்கும் முயற்சியில் திமுகவும் அதிமுகவும் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தார். அதிமுகவும் திமுகவும் பணபலத்தின் மூலம் தேர்தலை சந்திக்க திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர்களை பணம் கொடுத்து அவர்களுடைய ஓட்டு உரிமையை விலைக்கு வாங்க முயற்சிக்கும் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 30 வருஷமா மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் ஆண்ட பிறகு இனிமேல் அவர்கள் தமிழக மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு எதுவும் கிடையாது. அடிப்படை வசதிகள் கூட சரிவர செய்யவில்லை. திருச்சியில் வருகிற 11ஆம் தேதி நடக்க உள்ள மாநாட்டில் 6 கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மாநாட்டை நடத்த உள்ளது என்றும் ஜி.கே. வாசன் கூறினார்.